ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்னைக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நார்மல் கத்திரிக்காய் ஃப்ரை மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 பெரிய கத்திரிக்காய் நீல வாக்கில் 3 கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண கத்திரிக்காயில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் மேலே இந்த மாதிரி உப்பு தூவிடலாம். உப்போட இந்த கத்திரிக்காய் நல்லா ஊறணும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன். பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த கத்திரிக்காயை இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக வாட்டர் வரும், அதெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டு வெறும் கத்திரிக்காய் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். வாங்க கத்திரிக்காய் ஃப்ரை செய்ய ஸ்பைசஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியா தூள் 1 ஸ்பூன், உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுறேன். ஸ்பைசி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நாம ரெடி பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் மேலே இந்த ஸ்பைசஸை ஆட் பண்ணிடுறேன். கத்திரிக்காயில் ஃபுல்லாக வராமல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். கத்திரிக்காயில் 2 சைட்லேயும் இதே மாதிரி ஃபில் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. தனியா சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லா இருக்கும். ஒன் சைடு நல்லா வெந்து இந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனோன்னு திருப்பி விட்டுடலாம். ருசியான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.